நேற்றைய தினம் முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த வாக்குப்பதிவுகளுடைய முடிவுகள் மோடிக்கு நல்ல சமிக்ஞையை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. மோடிக்கு மூட்டையை கட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்பதுதான் முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் இன்றைக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 8 பாராளுமன்ற இடங்களில் நேற்றைய தினம் வாக்குப்பதிவு நடந்தது. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த வாக்குப்பதிவுகளுடைய முடிவுகள் மோடிக்கு நல்ல சமிக்ஞையை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. மோடிக்கு மூட்டையை கட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்பதுதான் முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் இன்றைக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 8 பாராளுமன்ற இடங்களில் நேற்றைய தினம் வாக்குப்பதிவு நடந்தது. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முசாபர் நகர், ராம்பூர், சரான்பூர், நாகினா, பிஜ்னூர், சைரானா, பிலிப்பிட், சக்னாம்பூர், இந்த 8 மிக முக்கியமான பாராளுமன்ற இடங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து அரசியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது மிகப்பெரிய அளவில் பாஜக பெரும் தோல்வியை இந்த இடங்களில் சந்திக்கும் என்பதுதான். அதற்கு மிக முக்கியமான காரணம், ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய மகா பஞ்சாயத்தை ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் கூட்டுகிறார்கள். அங்கே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவிற்கு இந்த முறை ஒருபோதும் நீங்கள் வாக்களிக்க கூடாது என்பதுதான். அதற்கு அவர்கள் என்ன காரணத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஜெனரல் வி.கே. சிங் என்று சொல்லக்கூடிய நபருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை போட்டியிடுவதற்கு பாஜக சீட்டு கொடுக்கல. அதனால இந்த முறை நீங்க பாஜகவை தோற்கடித்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மகா பஞ்சாயத்தை ராஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்க நிகழ்த்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த முசாபர் நகர் மாதிரியான இடங்கள்ல முஸ்லீம் மக்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல வாக்கை தீர்மானிக்கக்கூடிய, அதாவது எந்த கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான சமூகம் அப்படிங்கிறது ராஜ்புத் சமூகம். இங்க இன்னொரு செய்தி இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, RSS மோடியினுடைய வேண்டுகோளின்படி பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய கட்சி இருக்குல்ல, மாயாவதியினுடைய கட்சி, அந்த அம்மா எது கட்சி ஆரம்பிச்சாங்க என்னங்கிறதுல அம்பேத்கர் பேரெல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த பகுதிகளில் எல்லாம் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இது RSS மோடி சொல்லி பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். சரியா? இப்போ இவங்க நினைச்சிருக்கிறது என்னன்னா, RSS என்ன நினைச்சிருக்கு அப்படின்னா, ராஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிக்கலனாலும் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு செல்லாமல் மாயாவதியினுடைய பிஎஸ்பிக்கு கூடுதலாக கொண்டு வர முடிந்தது என்றால் நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. ஆனால் இந்த முறை அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய RSSக்கு ஒற்றன் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாயாவதி கட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை, எல்லா வாக்குகளும் இந்தியா கூட்டணிக்குத்தான் என்பதை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட். இது உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு மிக முக்கியமான சொல்றேன். இந்த 8 தொகுதியில பிலிப்பட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதியை சொன்னேன் இல்லையா, அந்த தொகுதியில ஒரு மிக முக்கியமான சம்பவம். ஏன்னா நீங்க அங்கு இன்றைக்கு பாஜக கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மேனகா காந்தி அவர்கள் அந்த தொகுதியில பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். பாஜகவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜனதாதள் கட்சியினுடைய சார்பாக இங்கே போட்டியிட்டார். பிறகு அவர் பிஜேபி கட்சியில சேர்ந்தாரு. பிஜேபி கட்சியில சேர்ந்து அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு அந்த தொகுதி அவருடைய மகன் வருண் காந்திக்கு கொடுக்கப்பட்டது. வருண் காந்தியும் அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை இந்த பிலிப்பட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் மேனகா காந்திக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, வருண் காந்திக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த பிலிப்பட் தொகுதியை சார்ந்த மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இப்போ உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதே நேரத்துல நேற்றுக்கு ராஜஸ்தான்லயும் பல இடங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. ராஜஸ்தான்லயும் இந்த அளவுக்கு, ஏன்னா அங்கேயும் ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். அங்க யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன்.
நீங்க வசுந்தரா ராஜே அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க பிஜேபி கட்சியை சார்ந்த ராஜஸ்தான்ல ஒரு மிக முக்கியமான தலைவர். ராஜஸ்தான் பாஜகவுடைய முகம் அப்படின்னா நீங்க வசுந்தரா ராஜேவை தான் சொல்லணும். இந்த வசுந்தரா ராஜே என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாஜக தலைவர் இந்த முறை ஒரு நாள் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கு கொள்ளவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. கூடுதலாக நான் என்ன சொல்ல அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியா போட்டியிட்டது. அந்த இடத்துல அவங்களுக்கு கூட்டணி கட்சியா யாரும் இல்லை, தனியாகத்தான் போட்டியிட்டார்கள். இந்த முறை காங்கிரஸ் கட்சியோடு ராஷ்டிரிய லோக்தள் இணைந்திருக்கிறார்கள், பாரதிய ஆதிவாசி பார்ட்டி சேர்ந்திருக்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸோடு இணைந்து ராஜஸ்தானில் களம் கண்டு கொண்டிருக்கிறது. அப்போ இவை எல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா, கடந்த முறை பாஜகவிற்கு கிடைத்த இடங்களை விட மிகப்பெரிய அளவில் குறைவான இடங்களே மோடி பாஜகவிற்கு கிடைக்கும் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய முதல் கட்ட வாக்குப்பதிவினுடைய முடிவுகள். அதனாலதான் நாம தலைப்பா கூட போட்டிருக்கிறோம், மோடியை மூட்டை கட்டி வீட்டிற்கு அழைத்து செல்லலாம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டை பத்தி சொல்லவே வேண்டாம், அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 40 இடங்களும், புதுச்சேரியை சேர்த்து 40 இடங்களிலும் மிகப்பெரிய மார்ஜின்ல திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து என்பது. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நேற்றைக்கு வெயில் எல்லாம் இருந்தது, கடுமையான ஓரளவுக்கு வாக்குவது வந்து குறைஞ்சிருமா அப்படிங்கிறது. ஏன்னா பல இடங்கள்ல அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்திருந்தது, மிக குறைவான மந்தமான வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இறுதியில பார்க்கும்போது கடந்த முறையை விட கூடுதலான வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது. எப்போது வாக்குப்பதிவுகள் அதிகமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு. கூடுதலாக என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய வலுவான கட்சிகள், மிகப்பெரிய கட்டுமானத்தை உள்ள கட்சிகள், மிகப்பெரிய அளவுல எல்லா இடங்கள்லையும் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் கூட இருக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி இங்கே பதிவு செய்யும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தமிழ்நாடை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்ல தான் பாஜகவிற்கு பெரிய சீக்கல். ஏன்னா 400 இடங்களில் வெற்றி பெறுவேன் என்று வடை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ராஜஸ்தானிலிருந்தும், ஏன் பீகார்ல இருந்து கூட வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது அவர்களுக்கு நல்ல ஓப்பானதாக இல்லை. ஏன்னா பீகார்ல வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கு. வாக்கு சதவீதம் குறைந்தாலும் நீங்கள் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக பீகார்ல இருக்கும்போது, ஏன்னா பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு பின்னாடி தான் அணிவகுத்து இருக்கிறார்கள். பாஜக கூட நிதிஷ்குமார் இருக்கிறார்னாலும் நிதிஷ்குமார் தலை காட்ட முடியாத சூழல்ல இருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால பீகார்லையும் கடந்த முறையை போன்ற அல்ல பாஜகவிற்கு மிகப்பெரிய சிக்கல் நேரப்போகிறது அப்படிங்கிறதா இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.